இந்த வீடியோவில் நம்ம ஸ்டோர் பண்ண டைம் டேபிள் டைமை எப்படி நம்ம கரெக்டாக ஸ்டோராக இருக்கான்னு செக் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம தவறாக ஸ்டோர் பண்ணியிருந்த டைமிங்கை அழிக்கிறது, இல்லாட்டி நம்ம அதில் நம்ம லாங் பெல் ஸ்டோர் பண்ணியிருந்தால் அதை எப்படி ஷார்ட் பெல்லாக மாற்றுறது, அந்த மாதிரி எடிட் பண்ணக்கூடிய விஷயங்களை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த அப்பேர் பட்டன் அமுக்குங்க, எடிட் அப்படின்ற மெனுக்கு கொண்டு வாங்க, செட் பட்டனாக அமுக்குங்க, ஷெடியூல் 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஷெடியூல் 1ல் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டைம் டேபிள் டைமை செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷெடியூல் 1 இங்கே டிஸ்பிளே ஆகும்போது செட் பண்ணுங்கள். இப்போ 00 அப்படின்னு கிளாக் வந்து நிற்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளாக் ஸ்பீடாக ரன் ஆகி நம்ம ஸ்டோர் பண்ண டைமில் வந்து நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ 8 மணின்னு ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா 8 மணியில் வந்து நிற்கும். இல்லை நம்ம 8:15 நம்ம டைம் ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து நிற்கும். எந்தெந்த டைம் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து கிளாக் நிற்கும். இப்போ நம்ம 8:15க்கு ஒரு டைம் ஷெடியூல் 1ல் ஸ்டோர் பண்ணியிருந்தோம், அதில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டைம் ஓகே, இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அப்பேர் பட்டன் அமைக்கிறது. அடுத்து நம்ம என்ன டைம் ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அதில் வந்து நிற்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 9 மணி என்ன டைம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், என்ன டைப் ஆஃப் பெல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஷார்ட் பெல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இதை நம்ம லாங் பெல்லாக மாற்றணும் அப்படின்னா இந்த அப் ஏரோ இல்லாட்டி டவுன் ஏரோ பட்டனை யூஸ் பண்ணி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட் பெல் ஸ்டோர் பண்ணியிருந்தோம், லாங் பெல்ல அதை மாற்றணும் அப்படின்னா லாங் பெல் வச்சுட்டு செட் அமைக்கிறது. செட் அமைக்கும்போது ஒரு 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். இதே நீங்கள் இப்போ அடுத்த டைம் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து 13 அப்படின்ற டைம் ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன், அதில் வந்து நிற்கும். இப்போ நம்ம 13ன்ற டைமில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 13 வந்து நிற்கும். இப்போ இந்த டைம் வேண்டாம் அப்படின்னா நம்ம பாருங்கள் 2 பெல் செட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அழிக்கணும் அப்படின்னா இப்படி அப் ஏரோ இல்லாட்டி டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. டெல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை செட் அமைக்கிட்டோம் அப்படின்னா 13ன்ற டைம் அழிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த டைமில் வந்து நிற்கும். இப்போ அடுத்த டைம் போகிறதுக்கு அப் ஏரோ பட்டன் அமுக்கணும்னா நெக்ஸ்ட் டைம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம 13ன்ற டைம் அழிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது, அது உண்மையிலே அழிஞ்சிருச்சா அந்த டைம் இல்லையா அப்படின்றது பண்ணுங்க. ரிவர்ஸில் ஓடும். இப்போ 13 நிற்காது, நிற்காமல் போயிடும். இப்போ 13 நிற்கல பார்த்தீங்களா, இதுதான். இப்போ அடுத்த டைமில் வந்து நிற்கும். ப்ரீவியஸாக நம்ம ஸ்டோர் பண்ண டைமில் வந்து நிற்கும். பாருங்கள், 10:15க்கு நம்ம டைம் ஸ்டோர் பண்ணியிருந்தோம், அதில் வந்து நிற்கும். இப்படி நம்ம எல்லா டைமும் நம்ம வந்து செக் பண்ணுறது செக் பண்ணிவிட்டு தேவையில்லாத டைமை அழிச்சிட்டு ஏதோ நம்ம ஒரு தவறுதலாக வந்து நம்ம ஒரு லாங் பெல்லுக்கு ஷார்ட் பெல்லோ இல்லை ஷார்ட் பெல்லுக்கு லாங் பெல்லோ நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம வந்து எடிட் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. ஓகேங்களா? திருப்பி பேக் அமுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நன்றி.